வணக்கம் நண்பர்களே. சென்ற பதிவுல உங்களுக்கு எந்த குரூப்பை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போன பதிவுல நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா பிருகுநந்தி நாடி முறைப்படி ஒரு குரூப்பை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொன்னேன். இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கேபி முறைப்படி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி எப்படி குரூப்பை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா கேபியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 4வது வீடு லக்னத்துக்கு 4வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பேச்சுலர் டிகிரியை குறிக்குங்க. 9வது வீடு லக்னத்துக்கு 9வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உயர்கல்வியை குறிக்குங்க, அதாவது பிஜியை குறிக்குங்க. 12வது வீடு லக்னத்துக்கு 12வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆராய்ச்சி கல்வியை குறிக்குங்க, அதாவது பிஹெச்டி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கேபி முறைப்படி 12வது வீடு. இந்த பிஹெச்டி பண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு வரணும். 5, 12. ஏன்னா பொதுவா 5வது வீடு அப்படிங்கிறது புத்தி கூர்மை, அறிவு, ஆராய்ந்து தெளிதல், அதுதான் 5வது வீடு. அந்த 5வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் தொடர்பு இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக ஆராய்ச்சி கல்வி அவங்களுக்கு வருங்க. இப்போ இந்த கேபி முறைப்படி எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் பாவாதிபதி கேபியில 4ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மேசராசியில் இருந்தா அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம், இன்ஜினியரிங் குரூப் எடுத்துக்கலாம். நின்ற நட்சத்திராதிபதி சுக்கரனுடைய வீட்டுல இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கங்க. புதனுடைய வீட்டுல இருந்துன்னு சொல்லிச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கங்க. அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்ட கல்வியை அடிஷனல் அவருக்கு ஆட் பண்ணிக்கங்க. சந்திரனுடைய வீட்டுல இருந்துன்னு சொன்னா மெரைனுங்க, அதாவது கப்பல்ல வேலை செய்யக்கூடியதை கொடுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா லேடிஸ் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நர்ஸா ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பையும் அது கொடுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீரேற்று மின்திட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த நீரேற்று மின்திட்டத்துல வேலை செய்யறதையுமே குறிக்குங்க. மின்திட்டம்னா அது வராது, ஏன்னா செவ்வாய் சம்பந்தப்படுவாரு. அந்த நீரேற்று சம்பந்தப்பட்ட இதுல வேலை செய்யறவங்களுக்கு, டேம்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொதுப்பணித்துறை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல தண்ணி சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு அந்த சந்திரன் வருவாரு. அப்ப கடகராசியில இருக்கும் பொழுது அந்த உபநட்சத்திராதிபதி கடகராசியில இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நீங்க அது சம்பந்தப்பட்ட கல்வி எடுத்து படிக்க வைக்கலாம். சிம்ம ராசியில இருந்துன்னு சொன்னா, அதாவது 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சிம்ம ராசியில இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நீங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐஎஃப்எஸ் படிக்க வைக்கலாம், ஐபிஎஸ் படிக்க வைக்கலாம், ஐஏஎஸ் படிக்க வைக்கலாம். ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக அந்த 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி குருவா இருந்து சூரியனுடைய வீட்டுல இருந்துன்னா கண்டிப்பாக நீங்க ஐஏஎஸ் படிக்க வைக்கலாம். அதே மாதிரி ஐஎஃப்எஸ் படிக்க வைக்கலாம். ஐபிஎஸ் படிக்க வைக்கணும்னு சொன்னா மேசராசியில அது வரணுங்க. மேசராசியில செவ்வாய் குரு சூரியன் சேர்த்து இருந்ததுன்னா அது ஐபிஎஸ். அதே மாதிரி சிம்மராசியில குரு செவ்வாய் சேர்த்து இருந்துன்னு சொன்னா அது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐஎஃப்எஸ், அதாவது ஃபாரஸ்ட் சர்வீஸுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னா குருனுடைய வீட்டுல, அதாவது அந்த 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் குரு சேர்க்கை இருந்துன்னு சொல்லிச்சுன்னா அது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐஏஎஸ். ஏன்னா ஐஏஎஸ்னா நிர்வாகம் பண்றது, நிர்வாகம் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அது குரு வந்துடுவாரு. அப்போ ஐஏஎஸ் சொன்னா குரு சம்பந்தப்பட்டு தனுசு ராசி வரணும். ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு மேசராசி வரணும். அதே மாதிரி ஐஎஃப்எஸ் அதாவது ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொன்னா அதுக்கு சிம்மராசியில செவ்வாய் சூரியன் குரு சம்பந்தப்பட்டு வரணும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கன்னிராசியில இருந்துன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட அக்ரி எடுக்க சொல்லி படிக்க வைக்கலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசி அப்படிங்கிறது பயிர்த்தொழிலை குறிக்கிற ராசிங்க, விவசாயத்தை குறிக்கிற ராசி, கெமிக்கலை குறிக்கக்கூடிய ராசி, அதே மாதிரி நம்மளுடைய வயிற்றுப்பகுதியை குறிக்கக்கூடிய ராசிங்க. அப்போ மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி எடுக்கலாம், அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட கல்வி எடுக்கலாம். இந்த 2 கல்வியில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொதுவாக கன்னிராசி பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க நம்மளுடைய இறப்பிலிருந்து உடல் வரைக்கும் எல்லாமே குறிக்குங்க. அப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மெடிசன் ரிலேட்டடா எது வேணாலும் எடுத்து படிக்க வைக்கலாம். அடுத்தது 4ஆம் பாவ நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சுக்கரனுடைய வீடான துளாராசியில இருந்துன்னு சொன்னா அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஆர்கிடெக்சர் எடுக்க சொல்லுங்க. குரு சம்பந்தப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க இந்த மாணிக்கம் தங்கம் ரிலேட்டடா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா என்ன படிப்பு வருமோ அதுக்கு சம்பந்தப்பட்டதை நீங்க படிக்க வைக்கலாம். தங்கம் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கலாம்.
அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வீடு துலா ராசியில் வரும்போது ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கு நல்லா வருங்க. பொதுவாகவே என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த துலா ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தராசு கையில வச்சிருக்கிற ராசி இது. அப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா துலா ராசியில் இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டு வருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டு வர்றதுனால நீங்க அது சார்ந்த கல்வியை எடுத்துக்கலாம். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இது சம்பந்தப்பட்ட கல்வியை நீங்க அவங்களுக்கு படிக்க வைக்கலாம். அதே மாதிரி 4ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி விருச்சிக ராசியில இருந்துன்னு சொன்னா, ஏன்னா விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து சுரங்கத்தை குறிக்கும், கிணற குறிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆழ தோண்டி உள்ள இருந்து தங்கம் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது, சுரங்கத்துக்குள்ள போய் வேலை செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த விருச்சிக ராசியில குறிக்குங்க. ஏன்னா விருச்சிகம் அப்படின்னு சொன்னோம்னால குகைன்னு அர்த்தம். அப்போ இந்த உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி விருச்சிக ராசியில இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு வந்து சுரங்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை கொடுக்கலாம். ஏன்னா இந்த சுரங்கம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல சனியும் சம்பந்தப்பட்டு வருவாருங்க. ஏன்னா சனியும் சொன்னோம்னாலே சுரங்கத்துக்குள்ள போய் வேலை செய்யணும், சனியும் சம்பந்தப்பட்டு வருவாரு. அப்போ அந்த உப நட்சத்திராதிபதி என்ற நட்சத்திரபதி கூட சனி சம்பந்தப்பட்டு செவ்வாயும் சம்பந்தப்பட்டாருன்னு சொன்னா கண்டிப்பாக சுரங்கம் சம்பந்தப்பட்ட கல்வி அவங்களுக்கு படிக்க வைக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தனுசு ராசி. இந்த 4ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி என்ற நட்சத்திராதிபதி தனுசு ராசியில இருந்துன்னு சொன்னா குருவனுடைய வீடுங்க. அப்ப குருவனுடைய வீட்டுல அந்த நட்சத்திராதிபதி இருக்கும் பொழுது குருவின் ரிலேட்டடா படிப்பு நீங்க எடுக்கலாம். ஏன்னா குருவுக்கு வந்து இங்க மீனராசியும் இருக்கு, தனுசு ராசியும் இருக்கு. இந்த மீனராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க பொதுவாக மெடிக்கல் ஃபீல்டு குறிக்கிற ராசிங்க எதுவும் எப்பவுமே. ஏன்னா பொதுவாக வந்து இந்த 4, 8, 12 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோட்ச திரிகோணம்னு சொல்லுவோம். இந்த 4, 8, 12 அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு கிரகம் அங்க இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு மெடிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா வருங்க. அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கும்பொழுது அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், நிர்வாகம் நல்லா வரும், ஆடிட்டிங் நல்லா வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார ரீதியா மேதையா இருப்பாங்க. அப்ப அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கல்வி நீங்க தனுசு ராசியில் இருக்கும்போது படிக்க வைக்கலாம். IAS படிக்க வைக்கலாம். இது சார்ந்த கல்வியை நீங்க பையனுக்கு படிக்க வைக்கலாம். அப்ப அது சம்பந்தப்பட்ட குரூப் நீங்க எடுத்து படிக்க வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த 4ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி என்ற நட்சத்திராதிபதி மகர ராசியில் இருந்துன்னு சொல்லிச்சுனாங்க பொதுவாக சனியினுடைய வீடு. அந்த சனியினுடைய வீடு இருக்கிறதுனால அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாவாருங்க. அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இயந்திரங்கள்ல வேலை செய்யறது, ஆட்டோமொபைல்ல வேலை செய்யறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா டேம்ல செக் டேம்ல வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவருக்கு வந்து நல்லா வருங்க. அப்ப அது சம்பந்தப்பட்ட கல்வி எடுத்து நீங்க படிக்க வச்சுக்கலாம். அப்ப அது சம்பந்தப்பட்ட கல்விக்கு நீங்க சயின்ஸ் குரூப் எடுக்கலாம், ECE எடுக்கலாம், EEE எடுக்கலாம். இது சம்பந்தப்பட்ட கல்வியை நீங்க படிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கம்பல்சரியா EEE அல்லது ECE எல்லாம் எடுக்கணும்னு சொன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட வந்தாதான் அந்த குரூப் நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி 4ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கும்பராசியில இருந்துன்னு சொன்னா நீங்க வந்து கும்பராசி அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜி ராசிங்க. பொதுவாகவே கும்பராசி அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க மனசை படிக்கிற ராசி. அதே மாதிரி வந்து அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேராசிரியர்களை குறிக்குங்க, மதகுருவை குறிக்கி, அதே மாதிரி காலேஜ்ல ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரர்களே அதுதான் குறிக்குங்க. அப்போ கரெக்டா வந்து இந்த 4ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி என்ற நட்சத்திராதிபதி கும்பராசியில இருந்துன்னு சொன்னா அவருக்கு லெக்சரர் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கலாம். அப்ப அந்த லெக்சரர்னா என்ன, பொருளாதார ரீதியாவா, அறிவியல் ரீதியாவா, இன்ஜினியரிங் கல்வி ரீதியாவா, எது அப்படிங்கிறது வந்து 4ஆம் பாவ நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எந்த கிரகமோ, சப்போஸ் சூரியனா இருந்தால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி படிக்க வைக்கலாம். சந்திரனாக இருந்தால் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கலாம். செவ்வாயாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கலாம். புதனாக இருந்தால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பேராசிரியர், அதாவது மொழி சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கலாம். பொதுவா வந்து இந்த மாதிரி கிரகங்கள் எது வருதோ அதுக்கு சம்பந்தப்பட்ட கல்வி நீங்க படிக்க வைக்கலாம். அது சம்பந்தப்பட்ட குரூப்பை நீங்க +1ல எடுத்துக்கலாம். அடுத்தது 4ஆம் பாவ நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மீனராசியில் இருந்துன்னு சொன்னா, ஏன்னா மீனராசி அப்படிங்கிறது ஏற்கனவே மோட்ச ராசின்னு பார்த்தோம். மீனராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு மெடிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா வருங்க. அப்ப மெடிக்கல் ரிலேட்டடா அவருக்கு ஃபர்ஸ்ட் குரூப் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறதுங்க. ஏன்னா அந்த மீனராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12வது வீடு. இந்த 12வது வீடா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வி நீங்க அதுக்கு எடுத்து படிக்க வைக்கலாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல. அப்ப இது சம்பந்தப்பட்ட குரூப் நீங்க சூஸ் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்ப நான் எல்லாமே குரூப் தான் சொல்லியிருக்கேன். அவர் எப்படி படிப்பாரு, எப்படி மார்க் வாங்குவாரு, இல்ல நல்லா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாரா, இப்படிங்கிறது எல்லாமே அவருடைய சுயஜாதகத்தை பார்த்து தான் ஃபைனல் பண்ண முடியும். நான் இப்ப சொன்னது வந்து என்ன குரூப் எடுக்கலாம்னு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபைனல் கிடையாது. ஒரு சிலர் அந்த குரூப் எடுத்து படிப்பாங்க, ஒரு சிலர் படிக்கும் போதே அவங்க ஜாதகத்துல தடங்கள் வந்துன்னா படிப்பை விட்டுருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய
சுய ஜாதகம். நான் இப்ப வந்து குரூப் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், சுய ஜாதகத்தை பத்தி பேசவே இல்லை. அப்போ நீங்க உங்க பையனுடைய ஜாதகத்தை நல்லா படிப்பானா நல்லா படிக்க மாட்டானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கணிச்சுக்குங்க. அதை கணிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாம் எடுக்கும்பொழுது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதனால வந்து அந்த ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு பையனுக்கு வந்து மைண்ட் வந்து ஷார்ப்னஸ் இருக்கா, புத்தி கூர்மை இருக்கா, நல்லா மார்க் வாங்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கிறது வந்து அந்த பையனுடைய ஜாதகத்துல புதனை, குருவை, அதே மாதிரி செவ்வாய எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். எனவே நீங்க இந்த குரூப்பை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஜோசியர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு அந்த குரூப்பை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படிப்புல தடங்கள் எல்லாம் முடிக்கக்கூடிய தன்மை வருங்க.